காலங்காத்தால ஊட்டாண்டு வந்து பெல்ல அமைக்கினே இருக்கியே, என்னப்பா ஓனா? இந்த வீட்ல ஒரு போர்ஷன் வாடகைக்கு விட போடணும்னு பேப்பர்ல போட்டிருந்தது. அதான் உள்ள வந்து இடத்த பார்க்கலாமா? கொடகுல கூடு பார்க்க வந்திருக்கியா? இது பிடி. என்னது? இந்த கலையில கொண்டு போய் அந்த கார்ப்பரேஷன் தொட்டியில கலாச்சிட்டு வா, அப்பால பேசுவோம். பிடி. என்னமா அது வீடு பார்க்க வந்தவங்க கிட்ட வேலை வாங்குறீ நீ? சரி நானே கலாச்சிக்கிறேன், அடுத்த கால் பண்ணிட்டு போ. ஏமா வேணாம் நில்லு. அண்ணா நகர் வரதுக்கு ஆட்டோக்காரனுக்கு 50 ரூபா எழுதிருக்கேன். குட்டு அந்த கலிக்க. நில்லு. வீட்டுக்குள்ள வேற ஏதாவது கேடு கட்ட இருக்கு? எதுக்கு? அவங்களையும் துப்பு சொல்லு, மொத்தமா எடுத்து போறேன். இல்ல இது போதும் போ. வீட்ல எல்லாம் என்ன தானே? ஐயோ என்ன பண்ணாலும் இவளுக்கு வீட்டுல இந்த நாத்த நாரது. இந்த கலிஜே புடி. இப்போ உள்ள போலாமா? நில்லு. உன் பேர் என்ன? சக்கரவர்த்தி. ராணி வீட்டுக்கு வரலையா? நான் கல்யாணம் ஆகாத சக்கரவர்த்தி. அப்ப இந்த வீடு உனக்கு வாழை கிடையாது. ஏன்? கண்ணால ஆன ஆம்பளையா இருக்கணும், இல்ல கண்ணால ஆகாத பொம்மநாட்டியா இருக்கணும். அவங்களுக்கு தான் எங்க எஜமானி அம்மா இந்த வீடு விடுவாங்க. உங்க எஜமானி அம்மா என்ன அலியா? யோ அலியும் இல்ல எலியும் இல்ல, அவங்க இது எங்க அம்மா கண்டிஷன். எங்க உங்க எஜமானி அம்மாவை கூப்பிடு, பேசி பாக்குறேன். ஒருவேளை என் முகத்தை பார்த்த உடனே மனசு மாறி அவங்க கண்டிஷனை கைவிடலாம். அவங்க டவுனுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு நேரம் ஆகும். நீ அப்பால வா. கூட கூட கொஞ்சம் நில்லு. வந்தது வந்துட்டேன், வாடகைக்கு விடுற போஷனை பார்த்துட்டு போயிடுறேன். சரி வா, உள்ள வந்து ஒரு வாட்டி கண்டுக்கணும் போ. வா. வேலைக்கார பெண்ணே, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இந்த கட்டிலும் மெத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ இங்க தான் தூங்குறியா? என்னடா? நீயும் இந்த வீட்டுல தான் தங்குறியான்னு கேட்டேன். எல்லாமே என் மனசுக்கு திருப்தியா நடந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த போஷனும் எனக்கு வாடகைக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரு வழியா செட்டில் ஆயிடுவேன். செட்டில். பெண்ணே, உங்க முதலாளி அம்மா எப்ப வருவாங்க? எந்த நிமிடம் வருவாங்க? பெண்ணே, இந்த பெட்ரூமுக்கு எவ்வளவு வாடகை உனக்கு ஏதாவது தெரியுமா? மாசம் 1000 ரூபாய் கொடக்கூலி, 10 மாசம் அட்வான்ஸ். 1000 நியாயமான வாடகை. That sounds fair enough. Nice bed, nice girl. But I'm afraid I could not possibly rent the room to you. பெண்ணே, உங்க முதலாளி அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. ஆளக்கானும் அசரீரி மாதிரி குரல் மட்டும் கேக்குது. குனி பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்களா? முன்னாடியும் ஓடில பின்னாடியும் ஓடில. அந்த குரலுக்கு சொந்தக்காரி நான் தான். வீட்டுக்காரமா நீங்க? வீட்டுக்காரமாவும் நான் தான், வேலைக்காரியும் நான் தான். பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே வேலைக்காரிய ஓரக்கண்ணால நோட்டம் விடுற சபல புத்தி எல்லா ஆம்பளைங்களுக்கும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் வாடகைக்கு வீடு கேட்டு வரவங்க ஒழுக்கமானவங்களான தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேஷம். நியாயமான வேஷம். தம்பதிகளுக்கும் தனியா வாழும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அறைய வாடகைக்கு விட முடியும். தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு போயிடுங்க. திடீர் கல்யாணம் பண்ணிக்க என் ஜாதகத்துல யோகம் இல்ல. மனசு இறங்கி என் விஷயத்தை மறுபரிசீலனை செய்யக்கூடாதா? பிரம்மச்சாரிகளை பொறுத்த வரைக்கும் மறுபரிசீலனைக்கு இடமே இல்ல. நான் சொன்னா சொன்னதுதான். இதோ பாருங்க, ஆம்பளைங்கள்ல 1-2 பேர் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் நீங்க கேவலமா நினைக்க கூடாது. நாங்க எல்லா விதத்திலையும் பொம்பளைங்களுக்கு உதவியா இருப்போம். ஆண் துணையோட வெளியே போனீங்கன்னா காலி பயலுக சைட் அடிக்க மாட்டானுங்க. இடிமன்னர்கள் தொல்லை இருக்காது. குறிப்பா ராத்திரி நேரத்துல எங்க உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். என்னது? ஆம்பளைங்க வீட்டுல இருந்தா நீங்க திருட பயம் இல்லாம நிம்மதியா தூங்கலாமே, அத சொன்னேன். ஓஹோ. என்ன மாதிரி வாலிபன் உங்க கூட இருந்தா உங்க கையில ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி இருக்கிற மாதிரி. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இன்னொரு கேரண்டியும் கொடுத்துறேன். மத்தவங்கள மாதிரி நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கிளி குஞ்சு, மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை வளர்க்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. மொத்தத்துல என்கிட்ட குட்டியோ குஞ்சோ கிடையாது. தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோங்க. நீங்க தலையில நின்னாலும் சரி, என் முடிவை நான் மாத்திக்க போறதில்ல. இவ்வளவு பெரிய பட்டணத்துல உங்களுக்கு வீடா கிடைக்காது. வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் வேக் அட் தி பிளேஸ். பெல். ஹலோ, பானு ஹியர். நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுறேன். உங்க அண்ணன் உங்க வீட்டு பேர்ல வாங்கின கடனுக்கு தவணையும் கட்டல, வட்டி பணமும் கட்டல. சார், நான் இப்ப கொஞ்சம் சிரமத்துல இருக்கேன். 1 மாசம் அவகாசம் கொடுங்க. எப்படியாவது வாங்கின தொகைக்கு வட்டியை கட்டிடுறேன். சாரி மிஸ், இன்னும் 1 வாரத்துக்குள்ள அட்லீஸ்ட் வட்டி பணம் 15,000 கட்டினீங்கன்னா வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வராம தடுத்து நிறுத்தலாம். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் வேற வீடு பாத்துக்கிறேங்க. வரங்க. நிலங்க சக்கரவர்த்தி, நீங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால உங்களை என் கொடுத்துன ஏத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப இறங்கின மனசு. தேங்க்யூ. பட் ஒன் திங், என்ன? வாடகை 1000 ரூபாய் தான். அட்வான்ஸ்க்காக 15,000 ரூபாய் தரணும். 76, 77, 78, 79 இதுக்கு மேல முடியல பண்ணாங்க. மிஸ் பானு, ஐ அம் ரெடி. Yes, I'm coming. It was
நம்பர் 1 அயோக்கிய ராஸ்கல். என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ்ல ரொம்ப தெளிவா பேசுனீங்க, இப்ப அதுல இங்கிலீஷ கலந்து கண்ணபிடான்னு திட்டுறீங்க. ஐம் சாரி, நான் உங்களை திட்டல. உங்க வலது பக்கம் திரும்பி பாருங்க, நான் யாரை திட்டினேன்னு உங்களுக்கு புரியும். யாரோ ஒரு போலீஸ் ஆபீசர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவரையே திட்டினீங்க? அவனை திட்டல, அவன் வேலை பார்க்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? பின்ன என்னங்க, குற்றவாளிகளோட கை குலுக்குவானுங்க, நிரபராதி கையில விலக மாட்டுவானுங்க. காலையில வந்தீங்க, வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டீங்க. நீங்க யாரு என்னன்னு விசாரிக்காம நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நீங்க யாரு, என்ன உத்தியோகம் பாக்குறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. நான் வந்து ஓபி ஐஓபில வேலை செய்யறேன். ஐஓபினா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதுல நான் மேனேஜரா இருக்கேன். மெட்ராஸ்ல இந்த பேங்க்குக்கு ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க எந்த பிரான்ச்ல வேலை பாக்குறீங்க? பிரான்ச் அடையார் ஆலமரம். என்னது ஆலமரமா? இல்ல இல்ல, ஆலமரம் இருக்கிற அடையார் பிரான்ச். அடையார்லயா வேலை பாக்குறீங்க? பின்னையா அண்ணா நகர் குடி வந்தீங்க? இது இந்த கடைசி, அது அந்த கடைசி. இன்னும் 3 மாசத்துக்கு என்ன இன்ஸ்பெக்ஷன் ஆபீசரா போட்டிருக்காங்க. அது முடிஞ்ச உடனே அண்ணா நகர் பிரான்ச்சுக்கு தாவிடுவேன். Thanks for your dinner. You're welcome. Good night. Good night. பானு, பவர் கட் ஆயிருச்சு, திரும்ப வருமா? வந்தாலும் வரலாம், விடியற வரைக்கும் வராமலும் போகலாம். வராமலும் போலாமா? எங்க நிக்கிறீங்க? மாடிப்படியில. எதுக்காக கேக்குறீங்க? இதெல்லாம் சத்தம் போட்டு பேசுற விஷயம் இல்ல, பக்கத்துல வாங்க, காதோடு காதா சொல்றேன். வாட்? அட பாவி, உன் கேட்டது இப்பதான் எனக்கு புரியுது. பவர் கட்டை பயன்படுத்திய மேல எங்கேயாவது கை வச்ச ஓடு கத்தி ஊரு கூட்டிடுவேன். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் அதுக்காக கூப்பிடல. எதுக்காக? இருட்டில் நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க, வீட்டுல மெழுகுவத்தி ஸ்டாண்ட் இருக்கு, கரண்ட் வர்ற வரைக்கும் அதை ஏத்தி வைக்கலாம். சீக்கிரம் ஏத்துங்க, இருட்டுல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குது. அந்த ஸ்டாண்ட் மேல என் பெட்ரூம்ல இருக்கு, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. என்ன இது, இன்னைக்கு காலையில தான் உங்க வீட்டுக்கு கூடி வந்தேன், திடீர்னு என்ன கூப்பிட்டு மாடி ஏற சொல்றீங்க? இந்த கும் இருட்டுல நான் கண்ணு தெரியாம எது மேலேயாவது மோதிர போறேன். ஒண்ணு செய்யுங்க, நீங்களே மாடிக்கு போய் அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் மாடிக்கு போக மாட்டேன், கற்பம்பூச்சி நிறைய இருக்கு. தைரியம் புருஷ லட்சணம். நீங்களே போங்க ப்ளீஸ். வகையா மாட்டிக்கிட்டேன், வெள்ளையும் களையும் தடக்கிட்டே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓஹோ, அதான அது. அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நேரா அறுபடி மேல போங்க. 5 6 ஏரியாச்சு. மறுபடியும் நூல் பிடிச்ச மாதிரி 3 படி மேல போங்க. எத்தனை தடவை தாங்க நூலை பிடிக்கிறது? சொன்னது செய்யுங்க. சரிங்க. 1 2 3, இதுக்கு மேல படி கிடையாது, வந்தாச்சுங்க. இப்போ உங்க இடது பக்கம் திரும்பி கைய ரெண்டையும் நீட்டி தடவி பாருங்க. முன்னாடியா பின்னாடியா? முன்னாடி. என்னங்க இது, ஒரு பக்கம் தடவனா சொர சொரன்னு இருக்கு, இன்னொரு பக்கம் தடவனா வழு வழுன்னு இருக்கு. இது கதவா செவிரா? அது கதவுதான், மெல்ல திறங்க. கதவை திறந்தாச்சு, உள்ள நுழையட்டுமா? அவசரப்படாதீங்க, கதவை முழுசா திறந்து உள்ள போய் உங்க வலது பக்கம் இடது பக்கம் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. பாக்குறேன். இருட்டுல தடவை முடியும், இப்படி பார்க்க முடியும். ஐயோ, கிடைச்சிருச்சு, 2 கப்பு கிடைச்சிருச்சுங்க. கரெக்ட், அது 2 டீ கப். நீங்க டேபிளுக்கு வந்துட்டீங்க, கொஞ்சம் முன்னாடி போய் தடவி பாருங்க, அங்க கேண்டில் ஸ்டாண்ட் இருக்கும், பக்கத்துலயே தீப்பெட்டியும் இருக்கு, கேண்டில் ஏத்துங்க. அப்பா, ஒரு வழியா மெழுகுவத்தி ஏத்தியாச்சு. இந்த ஸ்டாண்ட் எப்படி ஜொலிக்குது, அவ்வளவு தங்கமா? இல்ல, தங்க முலாம் பூசின வெள்ளி ஸ்டாண்ட். எங்க வாங்குனீங்க? இது விலைக்கு வாங்கினதில்ல, ஒரு பாதிரியார் எங்க அப்பாவுக்கு பரிசா கொடுத்தது. அவரோட நினைவா எங்க அப்பா இது ஒரு புனிதமான பொருளா சாகர வரைக்கும் பாதுகாத்து வந்தாரு. இப்ப எங்க அப்பா ஞாபகமா நான் இதை பத்திரமா வச்சிருக்கேன். ஓஹோ, சென்டிமெண்டல் ஸ்டாண்டோ. கரண்ட் வந்துருச்சு, கேன்ல ஆஃப் பண்ணிட்டு போய் மேல வச்சுட்டு வாங்க. ஐயோ வேண்டாங்க, மறுபடியும் கரண்ட் கட் ஆச்சுன்னா நான் தான் மாட்டிப்பேன். இந்த வம்பே வேண்டாம், பிடிக்கும். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் ஷாப்பிங் போறேன், கொஞ்சம் வீட்டு பாத்துக்கங்க. ஓகே. வெளியே போயிட்டு அவ திரும்பி வரத்துக்குள்ள இந்த வீட்டு கொஞ்சம் மோப்பம் முடிப்போம். சர்வதேச பூட்டுகளுக்கும் இவ்விடத்தில் சாவிகள் கிடைக்கும். இது நெக்ஸ்ட் மர்ம ரூம முதல்ல பார்ப்போம். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஐயோ ஏமாதிருச்சே.
என்ன ஒரே கப்பு. Bad taste. உன் கள்ளக்காதலம் உதவியோட பூபதி சடலத்தை கெட்டிக்காரத்தனமா அப்புறப்படுத்திட்ட. எங்கடி அதை புதைச்சு வச்சிருக்க? யாருடி உன் காதலன்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. அனசுமே என்ன தொந்தரவு பண்ணாத, வழிய விடு. போலீஸ்ல சொல்லணும்னா உன்னால சொல்ல முடியாது. என்ன எங்கள மாதிரி அவங்களும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான்சென்ஸ். நல்லா இருக்கு இந்த ரூம். இதை நமக்கு வாடகைக்கு விட்டுருக்கலாம். Never mind. Oh my God. கொலகாரி வந்துட்டா. மிஸ்டர் சக்கி. என்னங்க பொம்பளைங்க ஷாப்பிங் போனா ரொம்ப நேரம் ஆகும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? காலி பையலங்க தொல்லை தாங்க முடியல, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். பை த பை, நேத்து நீங்க எனக்கு டின்னர் கொடுத்தீங்கல்ல, இன்னைக்கு நைட் நான் உங்களுக்கு டின்னர் கொடுக்க போறேன். எந்த ஹோட்டல்ல? இல்ல வீட்ல. ஐயோ வீட்லயா? பயப்படாதீங்க, நல்லாவே சமைப்பேன்.